ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை களிங்க. கோதுமை களிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு கோதுமை மாவு நம்ம 2 கப் எடுத்துருக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தண்ணி ஒரு 6 கப்பு எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த கோதுமை களி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவில் நம்ம தண்ணி விட்டுருக்கோங்க. உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. கட்டி இல்லாமல் கையில் நல்லா கரைச்சிங்க. ஏன்னா இது நம்ம இதில் அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா நமக்கு கட்டி தட்டி போயிடுங்க. அதனால் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி விட்டுங்க. 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கோதுமை கலவையை அதில் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கரைச்சி வச்ச கலவையை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் கலக்கணுங்க. ஸோ தண்ணி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கழுவி ஊற்றி விட்டுருங்க. ஸோ இதை நம்ம அனலை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியமான தணலில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கிண்டிட்டு வரணுங்க. ஸோ இந்த தண்ணியிலேயே அந்த கோதுமையும் நல்லா வெந்துருங்க. மாவு இந்த பதத்து அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரத்துக்கு சரியாக இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அதை கைவிடாமல் ஒரே பக்கமாக நம்ம இதை கிண்டிட்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், இந்த களி நம்ம பாருங்கள், நம்ம ஊற்றின கலவை கொஞ்சம் கெட்டியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் ஒரே பக்கமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், களி நல்லா அப்படியே நம்ம தண்ணி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க. அதுதான் களி வெந்த பதம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்திரத்துலேயும் இதை நம்ம கிண்டும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம இறக்கிடலாங்க அடுப்பில் இருந்து. கோதுமை களி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட சூடாக இந்த கோதுமை களியை பரிமாறினீங்கன்னா நம்ம சுவையாக சாப்பிட்லாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஏன்னா இதில் நம்ம ஆயிலே சேர்க்கல. ரொம்ப எளிமையான டிஷ்ஷும் கூட, சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் கோதுமை களி செஞ்சு ஹெல்த்தியாக ஃபேமிலியை நம்ம மெயின்டைன் பண்ணுவோங்க. எங்களுடைய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.